எஸ்ஐஆர பண்ணி விட்டு போயிருக்காங்க தேர்தல் ஆணையம். ஆமா. அதுல உங்க பேர் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் போய் பாருங்கன்றியா? ஆமா. நீங்க பாத்துட்டீங்கல்ல? நான் பாத்துட்டேன். என் பேர் இருக்கு. இருக்கு. என் பேரும் இருக்கு. நீங்க இல்லாம நெறைய பேர் பாத்திருப்பீங்க. சில பேர் இல்லன்னு கூட மெசேஜ் எல்லாம் அனுப்புனீங்க. ம். அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நேத்தும் சொல்லியிருந்தோம். இப்பயும் இன்னொரு முறை ஞாபகப்படுத்திடலாம். ஆமா. இந்த வரைவு வாக்காளர் பட்டியல்ல உங்களுடைய பேர் இல்ல அப்படின்னா, நீங்க உங்களுடைய பேர ஃப்ரெஷ்ஷா தான் நீங்க வாக்காளர் பட்டியல்ல சேர்க்கணும். அதுக்கு வந்து ஃபார்ம் 6 அப்படின்னு ஒரு ஃபார்ம் வச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம். அத நீங்க உங்களுடைய பூத் லெவல் ஆபீசர் உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் குடுத்தாருல, அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டா அவரே குடுப்பாரு. ம். அப்படி இல்லாட்டி ஆன்லைன்லயும் வந்து நீங்க அந்த ஃபார்ம் 6 வந்து ஃபில் பண்ணி குடுக்கலாம். எலக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட் voters.eci.gov.in அதனுடைய லிங்க கூட நான் கீழ குடுக்குறேன். ம். சோ அதுல போய் நீங்க ஃபார்ம் 6 ஆன்லைன்லயே நீங்க ஃபில் பண்ணலாம். சோ இந்த ம். 2 வகையிலயும் நீங்க ஃபார்ம் 6 ஃபில் பண்ணிரணும். இதுலயும் என்னன்னா அந்த எஸ்ஏஆர் ப்ராசஸ் வருது. டிக்ளரேஷன் அப்படின்னு ஒரு தனி ஃபார்ம் வந்து வரும். அந்த ம். ஃபார்ம்ல 2002 அல்லது 2005ல உங்க குடும்ப பெயர் யாரு 2002 அல்லது 2005ல உங்க குடும்பத்தை சேர்ந்த யாருடைய பேரா இருக்கா அப்படின்ற அந்த டீடைல்ஸையும் கேக்குறாங்க. ம். அதையும் சேர்த்து தான் கொடுக்கணும். அது இல்லைன்னா ஓட்டு இல்லையா? அது இல்லன்னா திரும்பவும் நீங்க வந்து அந்த 13 ப்ரூஃப் ஒன்னு சொன்னாங்கல்ல, ஆமா. அந்த ப்ரூஃப்ல ஏதாவது ஒரு ப்ரூஃப் நீங்க குடுக்குற மாதிரி ஆயிரும். 13வது ப்ரூஃப் பீகார்ல நீங்க ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா ஈஸியா சேர்ந்துக்கலாம் தானே? அதுதான். ஓகே. சரி இப்ப என்னன்னா, அதே மாதிரி நெறைய பேருக்கு முகவரி தப்பா, இல்ல பேர் தப்பா இருந்தா, அதுக்குமே அந்த ஃபார்ம் 8 அப்படிங்கிறத நீங்க பூர்த்தி பண்ணி குடுத்தா சரி ஆமா. பண்ணிக்கலாம். நீ அந்த பீகார் சொன்னல்ல, ம். பீகார் மூலமா ஃபார்ம் 8 யூஸ் பண்ணி தான் வர முடியும். இப்போ ம். பீகார்ல ஓட்டு இருக்கிற ஒருத்தரு, அவருக்கு வந்து இப்ப தமிழ்நாட்டுல ஓட்டு வேணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, அவர் இப்ப போய் அந்த ஃபார்ம் 8 ஃபில் பண்ணி குடுத்து தன்னுடைய அட்ரஸை இங்க மாத்திக்கலாம். ஓகே. நிதிஷ்குமார முதல்வர் ஆக்குனவர் இங்க வந்து யார வேணா யார முதல்வர் வேணா ஆக்கலாம். ஆக்கலாம். யாரு வேணுமோ ஆக்கிக்கலாம் அவங்க. அந்த அப்படிதானே? மாதிரி. சரி ஓகே. இன்னொரு பக்கம் வந்து இந்த வரைவு வாக்காளர் பட்டியல்ல ஆண் வாக்காளர்களோட எப்போதும் போல பெண் வாக்காளர்கள் வந்து நெறைய இருக்காங்க. கிட்டத்தட்ட 97,00,000 அப்படிங்கிறது 1 கோடிய நெருங்கி இருக்கு. ம். நீக்கப்பட்டவர்களோட அந்த எண்ணிக்கை. இதுல வந்து அதாவது ஓவராலா பார்க்கும்போது 15% வாக்குகள் வந்து என்ட்ரீஸ் வந்து காலியா இருக்கு. ம். சென்னையில மட்டுமே 35% வந்து காலி செய்யப்பட்டிருக்கதா சொல்றாங்க. அதாவது தீபாவளி பொங்கலுக்கு ஊருக்கு போனா எப்படி இருக்குமோ, அந்த ம். மாதிரி இருக்குது சென்னையினுடைய ஓட்டர் லிஸ்ட். ஆமா. அந்த மாரி மாத்தி விட்டுருக்காங்க. இதுல என்னன்னா, நம்ம அன்னைக்கு தான் சொன்னோம். கொளத்தூர் தொகுதிக்கு போம்போது தான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு அப்படின்னு முதல்வர் பேசியிருந்தாருன்னு. ம். நாளைக்கு தெரியும் நிம்மதியா இருக்கா இல்லையான்னுலாம் பேசியிருந்தோம். பட் ஆமா. 1,00,000 வாக்குகள் வந்து அங்க காணாம போயிருக்குது. ம். சேப்பாக்கம்ல 89,000 கிட்ட காணாம போயிருக்குது. எடப்பாடியோட அந்த எடப்பாடி தொகுதியில 26,000 வாக்குகள் கிட்ட தான் காணாம போயிருக்கு. இதுவே இப்ப திமுகல இருந்து என்ன சொல்றாங்க பார்த்தீங்களா? ம். இவங்க அவங்க இதுல மட்டும் கரெக்ட்டா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி பேச இதே ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி இருக்கக்கூடாது. ஆ. குளத்தூர்ல அதிருப்தி அதிகமாக இருக்கு. ம். அதனால அதிருப்தி ஓட்டுகளை எல்லாம் 1,00,000 பேர்ல நீக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு ஆங்கிள்லயும் சொல்லலாம்ல. 1,00,000 பேர் அதிருப்தியில இருக்காங்களா? யார் மேல? யார் மேல அந்த தொகுதி எம்எல்ஏ யாரு? அவர் மேல இருக்கலாம்.